வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான நியூ பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பேக்கினுடைய பிரைஸ் பார்த்தோம்னா, ஃபைனலா இந்த பேக்கினுடைய பிரைஸ் பார்த்தோம்னா 3600 வருது. அதாவது 3600 வருது. இந்த 3600 நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு டிஷ் ஆண்டனா எல்லாமே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி குடுத்துருவாங்க ஹெச்டி பாக்ஸோட. இந்த 3600 பார்த்தீங்கன்னா, உங்க வாலெட்ல குடுத்துருவாங்க. அதாவது கேஷ் பேக்கா தான் குடுப்பாங்க. உங்க ஏர்டெல் டிடிஹெச் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. நீங்க மந்த்லி எந்த பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுக்கு 12 மாதமா இல்லை 14 மாதமானு வரும். ஏன்னா மந்த்லி பேஸ் படி தான் அந்த பேக் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து லாக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. 6 மந்த் வராது, 1 இயராக, அதாவது கேஷ் பேக்காக தான் வரும். மந்த்லி பேக் நேம் பார்த்தோம்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டின்னு ஒரு பேக் இருக்குது, 259 14 ஹெச்டி. நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஹெச்டி ப்ளஸ்ன்னு இருக்குது, 299. இந்த பேக் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ரூ. 259 பேக் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 மாதமாக வரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு 29 ஹெச்டி வேணும், 299 ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 12 மாதம், 1 இயர் கம்ப்ளீட்டாக வந்துடும். நீங்கள் எந்த பேக் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே திங்க் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம சேனல் லிஸ்ட் பார்த்தலாம். சேனல் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நான் வீடியோ டெமோ காமிச்சிட்ருக்கிறேன். இதில் வந்து சேனல்ஸ் வந்து நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா தொடர்ந்து காமிச்சோம் அப்படின்னா காப்பிரைட் இந்த மாதிரி வந்துடும். இந்த சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக் 250 ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா 14 மாதம் கம்ப்ளீட்டாக வந்துடும். இதில் வந்து டோட்டலாக 14 ஹெச்டி தான் வரும். தமிழில் சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, விஜய் சூப்பர், கலர்ஸ் தமிழ், அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் ஹெச்டி, 2 ஹெச்டி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெச்டி வந்துடும். இது வந்து பேசிக் ஹெச்டி மாதிரி 14 ஹெச்டி வரும். தமிழில் எல்லா எஸ்டி சேனலும் வந்துடும். ஏர்டெல் டிடிஹெச்சில் இருக்கக்கூடிய 55+ தமிழ் சேனல் எல்லாமே வந்துடும். ஜோதி டிவி இன்க்ளூடிங். ஜோதி டிவி பார்த்திங்கன்னா ரொம்ப இயராகவே கொடுக்காம இருந்தாங்க. ஏர்டெல் டிடிஹெச்சில் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர் கம்ப்ளீட்டாக கொடுக்காம இருந்தாங்க. இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூடாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டி சேனல், தமிழில் இருக்கக்கூடிய 55+ எஸ்டி சேனல் எல்லாமே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃப்டிஏ சேனல் சொல்லக்கூடிய புதிய தலைமுறை, பாலிமர் குரூப், இந்த மாதிரி நியூஸ் சேனல் வந்துடும். அடுத்து கலைஞர் குரூப் வந்துடும். அடுத்து ராஜ் நகைச்சுவை, இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கிறிஸ்டியன் சேனலை பொறுத்தளவுக்கு மாதா டிவி, ஏஞ்சல், ஆசீர்வாதம், இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸ்டார்டிங்கில் ஏர்டெல் டிடிஹெச் பொறுத்தளவுக்கு தமிழ் சேனல் 748 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கிட்ஸ் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு ஒரு 7-8 சேனல் கொடுத்துறாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க், போகோ, நிக் ஜூனியர், ஹங்காமா, சோனிக், நிக்லோடன், இந்த மாதிரி. அடுத்து இன்ஃபோடெயின்மெண்ட்டில் அனிமல் பிளான்ட், டிஸ்கவரி, இந்த மாதிரி சேனல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இந்த பேக் வந்து மினிமமாக தமிழ் சேனல் மட்டும் போதும் எங்களுக்கு ஹெச்டி இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இந்த பேக் ஆக்டிவேட் பண்ணிக்கிற ஒரு பெட்டரான பேக். இது வந்து ஒரு எக்கனாமிக் பேக் அப்படின்னே சொல்லலாம். 14 மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் எல்லாமே ஃபிட்டிங்கோட. ஓகே, நெக்ஸ்ட் இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 29 ஹெச்டி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். தமிழை பொறுத்தளவுக்கு தமிழில் இந்த 259 வந்து தமிழ் சேனல் தான் வரும். அதில் ஜி திரை வராது. இந்த பேக்லேயும் ஜி திரை வராது ஹெச்டி. ஜி திரை நார்மல் வந்துடும். ஹெச்டி வந்து ப்ராட்காஸ்ட்லேயே கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்க பேக்கேஜ்லேயும் கொடுக்க கிடையாது. ஸோ ஜி திரை வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் 18 ரூபா போட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 மந்த்துக்கு. ஹாலிவுட் சேனல் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 8-10 சேனல் ஹெச்டியாக வந்துடுது. தமிழ் இன்க்ளூடிங் ப்ளஸ் வந்து ஹாலிவுட்டில் பார்த்தோம்னா ஸ்டார் மூவி ஹெச்டி, மூவிஸ் நவ் ஹெச்டி, எம்என்எக்ஸ், ஸ்டார் மூவி செலக்ட், இன்ஃபினிட்டி, அண்டு ஃப்ளிக்ஸ் ஹெச்டி, அண்டு ப்ரீ ஹெச்டி, டைம்ஸ் நவ், இந்த மாதிரி ஒரு சில இங்கிலீஷ் நியூஸ் ஹெச்டியுமே வந்துடுது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பொறுத்தளவுக்கு இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 இங்கிலீஷ் ஹெச்டி, ஹெச்டி 2, செலக்ட் 1, செலக்ட் 2 ஹெச்டி, இந்த மாதிரி ஸ்டார் நெட்வொர்க்கினுடைய ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுது. அடுத்து சோனி குரூப் மட்டும்தான் இதில் வராது. சோனி குரூப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோனி 10-1, 10-5 இந்த மாதிரி ஹெச்டி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சோனி 10-4 தமிழ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு பேக்கேஜில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பெட்டரான பேக். ஏர்டெல் டிடிஹெச் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி பேக் வந்து லான்ச் பண்ணவே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 299 299 பார்த்தீங்கன்னா 29 ஹெச்டி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் ஹெச்டி ப்ளஸ் நீங்கள் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கிற ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா அந்த பிக் பில்லியன் டேஸ்ல நீங்கள் டிவி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டிடிஹெச் பொறுத்தளவுக்கு ஏர்டெல் சூஸ் பண்ணி அதுவும் இந்த 299 பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா தமிழ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8-9 ஹெச்டி வந்துடுது பேசிக்காக. அடுத்து ஹாலிவுட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 5 இயராக எந்த ஒரு நெட்வொர்க்லேயுமே பேக்கேஜோடு கொடுத்ததே கிடையாது. எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாலிவுட்டே பார்த்தீங்கன்னா 8-9 ஹெச்டி வந்துடுது. நெக்ஸ்ட் இன்ஃபோடைன்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி, அனிமல் பிளான்ட், எனர்ஜி வேர்ல்டு ஹெச்டி வந்துடுது. அடுத்து கார்ட்டூன் நெட்வொர்க், இந்த மாதிரி ஒரு சில ஹெச்டி வந்துடுது. உங்களுக்கு சோனி குரூப் மட்டும்தான் வரல. சோனி 10-1, 10-5 இது வேணும்னா எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்கணும். இந்த பேக் ஒரு பெட்டரான பேக். ஏன்னா மற்ற நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜே கிடையாது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8 ஹெச்டி தான் வரும். இவங்க கிட்டத்தட்ட 29 ஹெச்டி கொடுத்துட்டாங்க. அதுவும் நம்ம வியூ பண்ணுற ஹெச்டியாகவே செலக்ட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. சோனி 10-5, 10-1 ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மித்தபடி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜில் வந்துடும் 299. இந்த 299 ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா 12 மாதம் உங்களுக்கு வந்து வந்துடும் கம்ப்ளீட்டாக 1 இயர். இந்த 3600 நம்ம பே பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 மாதம் கம்ப்ளீட்டாக வந்துடும்.
ஓகே. நீங்க கேட்கலாம், இந்த டிஷ் வந்து நாங்க எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு. நீங்க டைரக்ட்டா எங்களுக்கே கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் டிஸ்ப்ளே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க டைரக்ட்டா கால் பண்ணி எங்களுக்கு WhatsAppல ஃபுல் அட்ரஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க புக் பண்ணி குடுத்துருவோம். உங்க நேம், மொபைல் நம்பர், பின்கோடு, எந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டீட்டெயில் மட்டும் குடுத்தீங்க அப்படின்னா புக் பண்ணி எங்களுக்கு டைமிங் பொறுத்தளவுக்கு 48 ஹவர்ஸ் டைம் வேணும். ஏன்னா ஏர்டெல் டிடிஹெச் பொறுத்தளவுக்கு ஆர்டர் அதிகமா வரும். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே முடிச்சு தான் வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மார்னிங் குடுக்குறீங்க அப்படின்னா, அதிகபட்சம் அன்னைக்கு இந்த டேக்குள்ள முடிப்பாங்க. அப்படி முடிக்க முடியல அப்படின்னா, டுமாரோ அடுத்த நாள் தான் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து குயிக்கா எங்களுக்கு வேணும், எனக்கு 2 ஹவர் 4 ஹவர்ல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ஏர்டெல் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல இருந்து தான் வருவாங்க. அந்த டெக்னீஷியன் வந்து ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தருவாங்க. அமௌண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அமௌண்ட் ரீசார்ஜ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். 3600 எங்களுக்கு டேரெக்டாக ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வர டெக்னீஷியன் எந்த ஒரு அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு தான் டேரெக்டாக அனுப்பணும். அட்வான்ஸ் எதுவும் கேட்க மாட்டோம். டெக்னீஷியன் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணால் ஓகே. வந்து செட்டாப் பாக்ஸுடைய அன்பாக்சிங் பார்த்தோம்னா, செட்டாப் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 மாடல் செட்டாப் பாக்ஸ் தான் வந்து வரும் லேட்டஸ்ட்டாக. நீங்கள் ஸ்பெஷலாக புக் பண்ண முடியாது. இந்த செட்டாப் பாக்ஸாக வேணும் அப்படின்னு புக் பண்ண முடியாது. உங்கள் ஆஃபீஸில் லேட்டஸ்ட்டாக ஏர்டெல் ஆஃபீஸில் எந்த பாக்ஸ் இருக்கோ அதை கொண்டு வந்து உங்கள் டெக்னீஷியன் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி பாக்ஸ் தான். நல்ல ரெசல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்புட் ஏர்டெல் பாக்ஸ் தான். 65 இன்ச்சஸ் எல்இடி, QLED டிவி வரைக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி பெட்டராக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். பாக்ஸுடைய மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 ஆம்ஸுடைய ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் வந்து கிளாரிட்டியான HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸுடைய பேக் சைடு அவுட்புட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் அவுட்டோர் யூனிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆண்டனா, ஒரு LNP வயர் பார்த்தோம்னா கேபிள் வயர், குவாலிட்டியான வயர் 10 மீட்டர் வயர் தான் வரும். 10 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா 12 ரூபா 15 ரூபா ஒரு மீட்டருக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ பாக்கெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்டோர் யூனிட் எல்லாமே வந்துடும். இந்த மெட்டீரியல் எல்லாமே உங்கள் டெக்னீஷியனே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீட்டாக ஏர்டெல்லுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் டெக்னீஷியனே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணி எங்களுக்கு தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. வர டெக்னீஷியன் எதுவும் கேஷ் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டேரெக்டாக எங்களுடைய நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் குயிக்காகவே புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் மாதிரி லான்ச்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஏர்டெல் டிடிஹெச் வாங்கக்கூடிய யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.